வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பரபரப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக காங்கிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட், ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், காங்கிரஸ் மட்டுமே போதாது. என்னென்னு சொல்கிறது, பிஎம்கே அப்புறம் இதர கட்சிகளை சேர்த்துனாங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 119 இதை எடுத்துடலாம், சீட்டுகளை வந்து கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சப்போஸ் ஒரு 3-4 பேர் திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆன்ரோல் ஆன் ஃப்ளோர்லேயே வந்து நமக்கு நிறையா ப்ராப்ளங்கள் வந்து இருக்குது. அங்கே வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாயிரும். குறைஞ்சது ஒரு 125-130 போய் நின்னாதான் ஸ்ட்ராங்காக அந்த கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கே இவ்வளோ தெரியுது, அங்கே இருக்கவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுடைய மூவ் வந்து டெஃபினட்டாக ஏடிஎம்கேல இருந்து தான் எடுத்தாகணும். ஏன்னா டிஎம்கேக்கு போக மாட்டாங்க. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போது ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்தா எந்த இஷ்யூ இல்லை, ஒரு மியூச்சுவலாக போகலாம். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து தான் செங்கோட்டையனே வந்தார். என்னென்னு சொல்கிறது, அவங்க மூவ் எல்லாமே வந்து தெரியும். ஸோ பிரச்சனை இல்லை. பட் இப்போ என்னென்னா காங்கிரஸ் வர்றதுனால என்ன ஒரு 2 விஷயம் வந்து நெகட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு. ஒன்று வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, அதாவது டிஎம்கே நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச காங்கிரஸுக்கிட்ட வந்து நீங்கள் பிச்சை கேட்டு போகிறீங்களாட நாள் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் எக்ஸ்தலத்தில் போடுறாங்க. பட் என்ன சொல்கிறது, இது வந்து அரசியல் சாணக்கியத்தனம் தான் சொல்லணும். எப்போவுமே நேராக போய் வந்து யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. சில நேரம் அந்த ஒரு ஸ்மார்ட் திங்கிங் வேணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து காங்கிரஸோட வந்து மூவ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் காங்கிரஸ் டிவிகே கூட ஜாயின் பண்ணியிருந்தா இன்றைக்கி காங்கிரஸே ஒரு 30-40 சீட்டு ஜெயிச்சிருக்கும்ல, அதுதானே உண்மை. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த ஒரு நெகட்டிவிட்டி சுற்றுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுதான் வந்து போயிட்டுருக்குது. பட் அதை பெருசாக யாரும் எடுத்துக்க போகிறதில்ல. விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், மற்ற யாருக்காகவும் கிடையாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அந்த கோட்பாட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அவர் சிஎம் உட்காரணும். அவர் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. சூப்பர், இதுதான் வந்து எதிர்பார்க்குறது. ஏன்னா அந்தந்த ஏரியாக்காக ஆளுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்கிறத விட விஜய்க்காக போட்டேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. அவங்க அலைன்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்றது, அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்ன சொல்றது சிஎம் சீட்டில் வந்து விஜய் அவர்கள் உட்கார முடியும். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நேற்று தான் ஒரு நல்ல விஷயம் நடந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம், கேக்கில் வந்து கத்தி எடுத்து வெட்டுறது, இதெல்லாம் தேவையா? என்ன சொல்றது விஜய் பாபு அவர் இது தேவையான்னு கேட்குறேன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்தது. என்னன்னு சொல்கிறது, சூப்பரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏ, ஒரு அதாவது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அவரை பற்றிகள் இருந்தது. பட் என்னன்னு சொல்கிறது, இப்போ எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்குது. என்னன்னா டிஎம்கேக்கு உங்களுக்கு அப்புறம் என்னதான் வந்து இது இருக்குது, மக்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. பாரு, இவர் தலைமையேற்ற அடுத்த நிமிஷமே எம்எல்ஏங்கிற பேரை வந்தோன்னா இவருக்கு வந்து கிரேட் வந்துட்டு கையில் வால் எடுத்துக்கிட்டு வெட்டிட்டு ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது தேவையா? அதாவது இப்படி தான் வந்து தன்னுடைய இதை வந்து கெடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலே இதெல்லாம் கண்டிக்கணும். பட் டெஃபினட்டாக வந்து விர்ச்சுவல் வாரியர் சும்மா இருக்க மாட்டாங்க, இமீடியட்டாக உள்ள களத்தில் இறங்கியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்ல விஷயங்கள். தொண்டர்கள் அதே போல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பக்காவாக கேள்வி கேட்குறாங்க. அவங்க தானே இதை உருவாக்குனாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.